இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நம்ம வந்து வீடியோ போடுறோம். என்னென்ன கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தேன். பட் அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு எனக்கு சில நேர காலம் வந்து சரியா அமையல. காரணம், நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருந்ததுனால அது பண்ண முடியாத சூழ்நிலை. பட் இன்னைக்கு நான் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு சில இப்ப நம்ம எங்க மாவட்டத்துல வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லீவ் போட்டுரு ராசா, நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இன்னைக்கு உன் அண்ணனுக்கு பிறந்த நாள், அதுக்காக அவன் கூடயாவது இரு அப்படின்னு எங்க வீட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு உரித்தான பாஷையில், உரித்தான மொழியில் அதை வந்து நமக்கு சொல்லி புரிய வச்சு நமக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. சாரி, பிக் பாஸ் மாதிரி பேசிட்டேனா, எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி என் நிலைமை இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன கான்டென்ட் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பலரும் ட்ரோல் செய்து கொண்டிருக்கும் விஷயம் ஒரு 2 விஷயம். அந்த 2 விஷயத்தை வச்சு சப் பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். எஸ், அதாவது பெரும் பொருட்செலவில் பாகுபலி, ஆர்ஆர்ஆர், கேஜிஎஃப் போன்ற மகா திரைப்படங்களுக்கு இணையாக டஃப் கொடுக்கும் விதமாக நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யான்னு நான் சொல்ல வர மாட்டேன், நம்ம அன்பான திரு சிங்கம் சூர்யா அவர்களுடைய நடிப்பில், நம்ம பச்சைவேல் அவர்கள் எல்லாரும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஞானவேல் அவருடைய தயாரிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட, நம்ம சிறுத்தை சிவா என்று கூறக்கூடிய நம்ம சிவா அங்கிள், சீட்டா அங்கிள் அவருடைய டைரக்ஷன்ல வெளியான கங்குவா அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஏறக்குறைய கிட்டத்தட்ட 13 மொழிகள்ல வெளியான ஒரு திரைப்படம். ஓவர்சீஸ்ல பயங்கரமா பேசப்பட்ட திரைப்படம். ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த ஸ்பீச் இருந்துச்சு. அதோட அந்த ஸ்பீச் கையை மீறி போச்சு அப்படிங்கிற மாதிரி படம் வந்து ஒரு சூரமொக்க படமா மாறின விதம் அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டது. அந்த மனுஷன் எப்பயுமே பாசிட்டிவிட்டியோட இருப்பாப்ல சூர்யா அவர்கள். பட் அவரே வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல ரொம்ப சோகமா, மூஞ்ச இறுக்கமா வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த படம் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிச்சு. நான் உட்காந்து அதை பார்த்தேன் அந்த படத்தை. தியேட்டரில் தான், ஆப்வியஸ்லி தியேட்டர் தான் போய் பார்த்தேன். படத்துல வந்து ஆஸ் யூஷுவல் விவேகம் பார்ட் 2 மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே இருந்து என்னடா விவேகம் படத்தை டெலிட்டட் ஃபுட்டேஜ் எடுத்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த வேதாளம், விவேகம் அதெல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்ல தான் படம் நகரும். அதாவது அந்த வில்லன் சைட்லேருந்து. அதே மாதிரி கங்குவாலையும் அதே மாதிரி தான் நகர்ந்துச்சு. இதில் வந்து படம் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அதுலேருந்து அப்படியே ப்ரெசென்ட்டில் வர்றது எல்லாமே நல்லா கொண்டு வந்தாலும் ஏதோ அது ஒன்னோட ஒன்றும் கனெக்ட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஒரு சுமாரான ஸ்க்ரீன் பிளே அதில் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒன்லைன் கூட இதில் கண்டுபிடிச்சி சொல்லவே எனக்கு எப்படி கண்டுபிடிச்சி சொல்லலாம் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா படத்தோட பாதி படத்தை தான் நமக்கு இப்போ போட்டு காமிச்சிருக்காங்க. மீதி படம் வந்து அடுத்த வருஷம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாதி படத்திலே போட்ட காசு எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப மீதி படத்தை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியும் எனக்கு இருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்றது, இந்த 2024ஆம் ஆண்டுல ரஷ்ய நாட்டு அந்த இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடக்குது. அதுல ஒரு பையனுக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து வந்துட்டு போகுது. ஓகேங்களா? பழைய நினைவுகள் ஒரு பையனுக்கு வந்துட்டு போகுது. பையனா பொண்ணான்னு தெரியல. பட் ஒரு பையனுக்கு வந்துட்டு போகுது. அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து எப்படி சொல்றது, அதாவது அந்த பையன் வந்து ஒரு இதுலேருந்து அந்த இடத்த விட்டு, அந்த ரிசர்ச் சென்டரை விட்டு தப்பிச்சு வரான். தப்பிச்சு வர்றப்ப இங்கே கட் பண்ணா கோவாவில் இருக்கிற நம்ம பிரான்சிஸ் என்கிற இப்போ இந்த காலத்து சூர்யா அவர்கள் வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவன் வந்து என்னன்னா ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கான். ஓகேங்களா? ஒரு போலீஸ் பிடிக்க முடியப்படாத ஒரு குற்றவாளிகளை கூட இந்த பவுண்டி ஹண்டரால பிடிக்க முடியும். அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாப்புல. அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு பவுண்டி ஹண்டர் தான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரேக்கப் ஆகி மனசு வந்து சமாதானமாகாம இருந்ததுனால இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமா இருப்பாங்க. அதுவும் வந்து சீரியஸாலாம் கொண்டு போகாம சும்மா கலகலன்னு கொண்டு போவாங்க. அது வேற யாரு, அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ரோல நடிச்சது யாரு அப்படின்னா திஷா பட்டானி அவர்கள். அதுலயும் யோலோ யூ ஆல் இன் யோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் வந்து அந்த பாடலுக்காகவே கிட்டத்தட்ட அந்த அம்மையார் வந்து 16 உடைகள் வந்து போட்டிருந்தாங்களாம்.
ஆக்சுவலா அது பேர் உடையான்னு எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா எதுவுமே உடை மாரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த குளிச்சுட்டு டவல் கட்டுவாங்க தெரியுமா? ஐ மீன் அந்த மாரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த மாரி அவங்க அந்த மாரி டவல் கட்டிட்டு வந்து டான்ஸ் ஆடுன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. ஐ பெர்சனலி ஃபீல். ஆ இருந்தாலும் என்ன பண்றது? சரி ஓகே. ஆ அந்த மாரி அவங்களுடைய பங்களிப்பு அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அண்ட் வந்து அப்படியே கட் பண்ணா இதுல யாரு வில்லன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த பயல வந்து கடத்திட்டு போயிடுறாய்ங்க. சூர்யா வந்து அந்த பையன காப்பாத்த போறாரு. அந்த பையன பார்க்கும்போது சூர்யாவுக்கு என்னமோ ஆயிடுது. அப்பப்ப என்னமோ ஒரு மாரி அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்குது. "கண்ணு 2ம் கலங்குதா நீயே தொடச்சுக்கோ, இல்ல அப்ப அத்த யாரும் இல்ல தனியா தவிச்சுக்கோ" அப்படிங்கிற சொல்ற மாரி அந்த அந்த இடத்துல வந்து அனிருத் இருந்திருந்தா, அந்த இடத்துல அந்த ஆர்ஆர போட்டு அந்த இத இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு ஒரு இது குடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். பட் அப்படியே இவரு காப்பாத்த போம்பொழுது டக்குனு ஒரு ஃபிளாஷ்பேக் கட் ஆவுது. நமக்கு நமக்கு அது சொல்ல வர்றாங்க. 1070 ஏதோ சம்திங் அது நான் இன்னும் சரியா அத ஒரு பல வருஷம் ஒரு 1070 ஏதோ சம்திங் 1017 ரைட், ரைட். 1017 ஏடி சாரி ஏடியா? பிசியா? சரி ஏதோ ஒண்ணு. அப்படியே அழகா வந்து அங்க காட்டும்பொழுது வில்லன் சைட்லாம் காட்டுறாய்ங்க. ஒரு 4 இடத்த காட்டுறாய்ங்க. அது ஒவ்வொன்னும் இருக்கிறப்ப இந்த நடுவுல நம்ம நட்டி என்கின்ற நடராஜர் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் மாரி ஒண்ணு குடுத்து, ஆ அப்படியே பாபி டியோல்ங்கிறவரும் ஒரு நெகட்டிவான ரோல். அந்த பாபி டியோல் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ட்ரைப்ல இருக்கிறவங்கள வந்து அ கொன்னு குவிச்சுட்டு வரான். அதுல ஒரு ஆள் தப்பிச்சு வர்றது யாருன்னா, நம்ம கருணாசு. ஆ இதுக்கு அந்த கொன்னு குவிச்சதுக்கான காரணகர்த்தாவா இருந்த நட்டிய வந்து கொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கங்குவாவுடைய நம்ம என்ட்ரன்ஸ் ஓகேங்களா? அந்த என்ட்ரன்ஸ் சீனுக்காகவே அந்த படத்த பார்க்கலாம். அந்த என்ட்ரன்ஸ் சீன் மட்டும் தான் அந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓகேங்களா? டும் சக்க 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 டும் சா அப்படின்னு நம்ம டிஎஸ்பி வேற ஒரு பக்கம் போடுறாப்ல. கருணாஸ் வேற பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாப்ல. அப்படியே பார்த்தா அருண் ராஜா காமராஜ் வந்து ஒரு 100 படை நடுங்க காடுறைய என்னமோ சம்திங் அந்த லிரிக்ஸ் அப்படி வந்து வரும். அதுலயும் போட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாப்ல. அதுலயும் அந்த நலமா அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இன்ஃபாக்ட் அது அஜித் சார் பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் மாஸா இருந்திருக்கும். பட் சூர்யா சார் பண்ணும்பொழுதும் கிளாஸா இருந்துச்சு. மாஸ் பிளஸ் கிளாஸா இருந்துச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே கத்தி கத்தி தான் பேசுறாய்ங்க. காதெல்லாம் ஜவ்வெல்லாம் கிழிய ஆரம்பிச்சுருச்சு. இப்ப அதனாலயே என்னமோ தியேட்டர்ல இருக்கிறவங்கலாம் வந்து அந்த சவுண்ட் டெசிபிள்ஸ குறைச்சுட்டாங்க. படம்லாம் நல்ல ஒரு விஷுவல்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். சிஜிஐ வந்து அங்கங்க கொஞ்சம் கம்மியா தான் ஒர்க் ஆயிருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல பெருசா பண்ண முடியாது. அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கான ஸ்கோப் இல்ல. பட் சிஜிஐல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து மேக்கிங்க்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரிலீஸ் இப்ப வைக்கலாம், இல்ல அடுத்த மாசம் வச்சுக்கலாம். அந்த மாரி டிலே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிலேயா குக் பண்ணியிருக்கலாம். பட் வந்து பரவால்ல. பாதி படம் தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் ரொம்ப ஜவ்வு மாரி இழுக்காம டக்கு டக்குன்னு ஷார்ட்டா முடிக்கிற மாரி பண்ணியிருக்கலாம். பட் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் இருந்துச்சா அப்டின்னா, இருந்துச்சு. பட் அது வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. கரெக்ட்டுங்களா? லாஸ்ட்டா நமக்கே தெரிஞ்சு போச்சு. ட்ரெய்லர பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு கார்த்திக் கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்டின்ட்டு. அடுத்த பார்ட்ல கார்த்தி அவர்கள் ஃபுல்லாவே நடிக்க போறாரு அப்டின்ட்டு. அது வந்து எப்படி சொல்றது? ஒரு மாரி நமக்கு அது இதாவல. பாபி டியோல்ங்கிறது அப்புறம் எதுக்கு இருக்காரு அவரு? அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. பாபி டியோலே வந்து அடுத்த ஜென்மம் எடுத்து அவரே வந்து சூர்யாவ பழிவாங்குற மாரி வச்சிருக்கலாம். ஆனா அத விட்டுட்டு ஏன் கார்த்தியே வந்து அடுத்த ஜென்மத்துக்கு வந்து வந்து அந்த கங்காங்கிற கேரக்டர வந்து பழிவாங்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த படத்த முடிச்சிருக்காய்ங்க. ஓகேங்களா? ஆ அது வந்து மேபி பார்ட் 2ல தான் தெரியும். ஏன்னா நம்ம பாதி படத்த தான் பார்த்துருக்கோம். மீதி படத்த நம்ம பார்க்கல. "ஏன்டா சிவாக்கு இப்படி முட்டு குடுக்குறியே நீ ஏன்டா?" அப்படின்னா, எங்க அஜித் ஏகேவ வச்சு தலைவன் வந்து 4 படம் பண்ணிட்டாப்ல. 4 படமுமே ஃபீல் குட் மூவி தான். ஆனா, அந்த விவேகம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்திருக்கலாம். கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால அந்த விவேகத்த தவிர மிச்ச 3 படமுமே எனக்கு ரொம்ப ஃபேவரைட் படம். ஆ சிறுத்தையும் நல்லா இருக்கும். பட் இந்த கங்கால வந்து மிஸ் ஆன ஒரு விஷயம் எது அப்டின்னா, ஒரு கரெக்ட்டான ப்ராப்பரான அலைன்டு ஸ்க்ரீன் பிளே வந்து நான் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். ஒரு பாதி படத்த காமிச்சுட்டு இது ஒரு படம் அப்டின்னு சொல்லி 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் நம்மள பார்க்க வச்சது அப்டிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சீட்டிங். ஓகேங்களா? நம்மள சீட் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். சீட்டா சிவா. சீட் பண்ற சிவா அப்படிங்கிற மாரி மாறிட்டாப்ல. ஸோ அது கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தது. எல்லாருமே பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முட்டு குடுக்குற விதமா நம்ம ஜோதிகா மேம் வந்து அதுக்கு கங்குவாக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுனாங்க. தமிழ் சினிமாவிலேயே வந்து இந்த மாரி புதிய முயற்சிகள் எடுக்கிறப்ப இந்த மாரிலாம் இது பண்றாங்க. எதிர்த்து இது பண்றாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் வந்து புதிய முயற்சி தான். ஓகேங்களா? அந்த படத்த வந்து கரெக்ட்டா ஒரு ப்ராப்பரான எண்டிங் வச்சிருப்பாங்க. எண்டிங்கோட ப்ராப்பரா ஒண்ணு வச்சு, அதுக்கப்புறம் 2ண்ட் பார்ட்டுக்கு லீட் ஒண்ணு வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அது மாரி கங்குவால வந்து பண்ணது வந்து ஒர்க் ஆகாத காரணம் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்ட்டா அலைன் ஆகல. அலைன்ட் ஆனுச்சு அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். பட் வந்து சரியா அத அலைன் பண்ணாததுனால,
ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த படத்த பார்த்துருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா ரொம்ப எதிர்பார்த்து போயி, அது வந்து இப்படி பேக் ஃபயர் வாங்குது அப்படிங்கிறப்ப, இட்ஸ் புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பெயின். பட் வந்து புதிய விஷயங்கள வந்து உடனே எடுத்துக்க மாட்டாங்க. புதுசா ஒரு விஷயத்த பண்ணா, முதல்ல வர்ற ஒரு விஷயம் என்னன்னா எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்ப தான் இப்ப அவங்க கடந்திருக்காங்க. கங்குவா 2ல அத பதில் சொல்லணும். சீக்கிரம் அத மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா குக் பண்ணிடுங்க சிவா அண்ணா. சீட்டா சிவா அவர்கள் கொஞ்சம் ப்ராப்பரா குக் பண்ணா நல்லாருக்கும். இந்த சண்டை போயிட்டு இருக்கிறப்ப, சம்மந்தமே இல்லாத இன்னொரு சண்டை ஒண்ணு வந்துச்சு கைஸ். அது என்னன்னா, நம்ம Netflixல வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற லேடி ஃப்ளாப் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் கடந்த சில திரைப்படங்கள் சரியா போகல. ஆனா அதே Netflixலயே அவங்களோட திரைப்படம் வந்து, அந்த Netflixலயே அவனே ரிமூவ் பண்ணப்பட்ட ஒரு நடிகை. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கைய வந்து திருமண வாழ்க்கைய வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ், ஒரு டாக்யூ சீரிஸ் வந்து நம்ம ஜிவிஎம் அ வாசுதேவ் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய அந்த டைரக்ஷன், அந்த இத பத்தி உங்களுக்கே தெரியும். வாய்ஸ் ஓவர்லயே படத்த முடிச்சுருவாப்ல. அப்படி இருக்கப்ப இது ஒரு டாக்யூ சீரிஸ். ஸோ ஃபுல்லாவே அ மேபி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபுல்லாவே வாய்ஸ் ஓவர்லயே அங்கங்க விஷுவல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த விஷுவல்லயே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படின்னு சொல்ற மாரி, அந்த பிரச்சனையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் திரைப்படம் 2015ஆம் வருடம் ரிலீஸ் ஆனுச்சு. 2014ல ஷூட்டிங் எடுத்தாய்ங்க. அந்த டைம்ல வந்து 6 கோடியில முடிக்க வேண்டிய படத்த 16 கோடி ரூபாய்க்கு பண்ணாய்ங்க. விக்னேஷ் சிவன் வந்து ஆல்ரெடி விஐபி திரைப்படத்துல ஒரு அ ஒரு ஒரு சின்ன ரோல் ஒண்ணு நடிச்சிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டர் டிசைன் பண்றது, அந்த மாரியான விஷயத்த பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் கொஞ்சம் வாய்ப்பு குடுத்தாப்ல. அதுக்கு முன்னாடியே போடா போடிங்கிற ஒரு திரைப்படம் பண்ணாப்ல. 4 வருஷமா ஒரு படத்த எடுத்து டைரக்ட் பண்ணி, நம்ம சிம்பு வச்சு பண்ணி, சிம்புக்கு அந்த டைம்ல நெகட்டிவிட்டி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனனால அந்த படமும் அட்டர் ஃப்ளாப்பா போக, ஆனா இப்ப உட்காந்து பார்த்தா ஒரு சச் எ ஃபீல் குட் மூவி தான் குடுத்திருக்கதா சொல்றாங்க. நானும் அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன். அதெல்லாமே இருக்கட்டும், அதெல்லாமே இருக்கட்டும். இருந்தாலும் கூட, ஒரு ப்ராப்பரா டைரக்டர் விக்னேஷ் சிவன் அப்படின்னு ப்ராப்பரான ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் எதுன்னா, இந்த நானூறு ரவுடி தான் ஓகேங்களா. அதுல தான் வந்து நயன்தாரா அவர்களை வந்து லீட் ஹீரோயினியா வச்சு அவங்க வந்து அந்த படத்தை வந்து நடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிறப்ப நயன்தாராக்கோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெயின்டைன் பண்ணி டேட்டிங்லாம் போய் அந்த இதுக்கே வந்து ஷூட்டிங் தள்ளி போய் அதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி ஏறக்குறைய 6 கோடியில் முடிக்க வேண்டிய படத்தை 16 கோடிக்கு இழுத்தடிச்சு அந்த படமும் நல்ல ஹிட்டு தான். ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எந்த சைட்லேருந்து எந்த லாபமும் இல்லாமல் அப்படி இருக்கிறப்ப இப்போ அந்த ஃபுட்டேஜஸை வச்சு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கிறத 25 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க நெட்ஃப்ளிக்ஸில் அப்படின்னா ஆஸ் அ ப்ரொடியூசரா அவன் வந்து அந்த இடத்துல வக்கீல வச்சு லீகலா அவன் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் ஓகேங்களா. சாரி நம்ம தனுஷ் வந்து லீகலா வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காப்ல. பட் வந்து நம்ம நயன்தாரா மேடம் வந்து லெட்டர்ல வந்து பயங்கரமா தனுஷை வந்து காட்டமா விமர்சிச்சிருந்தாங்க. அதை பத்தி நான் சொல்றதை விட எங்க பிளாக் சட்டை சுரேஷ் அண்ணா தமிழ் லைட் சேனல்ல வந்து அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாவே அதை பேசியிருப்பாப்ல. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. நான் அதை லிங்க் அந்த கார்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் ஆட் பண்றேன். அண்ட் வந்து அது மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இப்போ திடீர்னு இட்லி கடை அப்படின்னு நம்ம தனுஷ் அவர்கள் இட்லி கடைன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. இதுக்கு அப்படி ஒரு போட்டி போடுற விதமா நம்ம ராக்காயி அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒன்று ஒரு ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு டைட்டில் டீசர் ஒன்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுவே பயங்கரமா இருந்துச்சு. அதோட அந்த டைட்டில் டீசரை வச்சு ஒரு பயங்கரமா எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க. அசுரன்ல வர சிவசாமியோட என்ட்ரிய வந்து அந்த இடத்துல போட்டு நம்ம பயலுக பயங்கரமா அதை இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பயங்கர இதா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த இட்லி கடை ப்ரொடியூசரோட வீட்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் ஸ்டாலின் அவர்களும் வந்திருந்தாங்க. அது போக நிறைய நடிகர்கள் வந்து வந்திருந்தாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நடிகர்கள் சிவகார்த்திகேயன், சிலம்பரசன் அண்ட் வந்து தனுஷ் இந்த மாதிரி பல நடிகர்கள் வரும்போது லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவும் வந்திருந்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா நம்மாளு தனுஷ் வந்து ஒரு பக்கம் ஒரு கார்னர்ல அவர் உட்காந்துருக்க, இன்னொரு கார்னர்ல வந்து நயன் மேம் உட்காந்துருக்க பயங்கர கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. பயங்கரமா எப்படி சொல்றது? அதுலேருந்து பயலுவெல்லாம் பயங்கரமா மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஊனானா யாரடி நீ மோகினியில வர்றதும், எதிர்நீச்சல்ல வந்து நயன்தாரா அவர்கள் வந்து கேமியோ பண்ணியிருந்தாங்க. ஒரு டான்ஸுக்கு கேமியோ பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அது வந்து ஃப்ரீ காஸ்ட்ல பண்ணி குடுத்ததா சொன்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் ஓகே தான். ஆனா நானும் ரவுடிதான்ல வந்து புரொடக்ஷனுக்கு அவ்ளோ நஷ்டத்த குடுத்து, அந்த மாரி பண்ணிட்டு, இப்ப நான் வந்து அந்த ஃபுட்டேஜஸ் வச்சு, நான் 25 கோடி ரூபாய்க்கு வந்து பிசினஸ் பண்ணி, நான் அதுல பயங்கரமா லாபம் பாப்பேன். அப்படின்னு நயன்தாரா அவர்கள் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூகத்த தடுக்கிற விதமா, நானும் ரவுடிதான்ல செலவான அந்த 10 கோடிக்கு தான் நஷ்ட ஈடு கேட்கிறாரே ஒழிஞ்சு, நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணத நெனச்சு அவர் ஒண்ணும் பெருசா பாதர் பண்ணல. ஓகேங்களா? அந்த புரொடக்ஷன் காஸ்ட்ல அப்ப எனக்கு 10 கோடி ரூபா உன்னால லாஸ் ஆயிடுச்சு. உன்னால தேவையில்லாத செலவு இழுத்துருச்சு. எனக்கு அந்த பணத்த மட்டும் குடு அப்படிங்கிற மாரி தான் அவரோட தரப்புல இருக்கு.
அது வந்து அந்த அம்மையார் எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவங்க சொன்னாங்க. பட் அவங்க அப்படி சொல்லியும் எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறப்ப எதுவும் சொல்ற மாரி இல்ல. ஓகேங்களா? இதுதான் கன்டென்ட். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்றப்ப கங்குவாவ மறந்துட்டாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா சிவா கொஞ்சம் ஹேப்பியா இருந்தாரு. பட் சூர்யா அவர்களால அந்த ஹேப்பினஸ எடுத்துக்க முடியல. அண்ட் 3வதா திரும்பி அகைன் தனுஷ வச்சே ஒரு விஷயம் நடக்குது. அது தனுஷ் அவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் தனுஷ போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. காரணம் என்னன்னா, நம்ம பெரிய பாய் 29 ஆண்டுகள் திருமண வாழ்க்கை வந்து நிறைவுக்கு வரப்போகுதுன்னு தான் சொல்றாங்க. பட் நிறைவுக்கு இன்னும் வரல. ஓகேங்களா? நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். பட் வந்து அவர் ரொம்ப உருக்கமா அவர் வந்து Twitterல பதிவு போட்டிருந்தாப்ல. அது அதுக்கு வந்து அவங்க மனைவி வந்து சாய்ரா பானு ரைட்? அவங்க வந்து ஒரு ரீசன் ஒண்ணு சொல்லும்போது, இதெல்லாம் ரீசன்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணா என்னங்க அர்த்தம்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதுவும் 3 3 பிள்ளைகள். 2 பொம்பள பிள்ளை, 1 ஆம்பள பிள்ளை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல நம்ம தெரியும். ஏஆர் ரஹ்மானுடைய ஆல்பம் சாங்ஸ்லாம் நம்ம கேட்டுருக்கோம். பட் வந்து எப்படி சொல்றது? அந்த வீட்ல அவங்களோட சூழ்நிலை வந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ். பட் அதுல தனுஷ் அவர்கள வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, ஜிவி பிரகாஷோட கேப்டன் மில்லர் ஒர்க் பண்றப்ப தான் வந்து நம்ம ஆளுக்கு டிவோர்ஸ் ஆனுச்சு, ஜிவி பிரகாஷ்க்கு. நம்ம ஆளுக்கே வந்து டிவோர்ஸ் ஆனுச்சு, தனுஷ் அவர்களுக்கு. திருச்சிற்றம்பலம் பண்ணும்பொழுது. அந்த மாரி அங்கங்கன்னு கொஞ்சம் மாறி மாறி போயிட்டு இருக்கிறப்ப, இப்ப சடனா நம்ம பெரிய பாய்க்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப லாஸ்ட்டா ஒர்க் பண்ண ராயன் படத்துனால தான் அப்படிங்கிற மாரி ஸ்ப்ரெட் பண்றாய்ங்க. அப்படிங்கிறப்ப இந்த டிவோர்ஸ் இந்த செவுரு எவ்வளோ தான் காவு வாங்க போகுது அப்படிங்கிற மாரி தனுஷ் அவர்கள போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானோடைய மியூசிக் டீம்ல ஒரு கிட்டாரிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். கிட்டாரிஸ்ட்டா ஏதோ சம்திங். அவங்களுக்கும் இந்த மாரி டிவோர்ஸ் ஆயிருக்கு. பட் அத வச்சும் இவங்க வந்து ரொம்ப ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம ஜெயம் ரவி அங்கிள். அவர் வந்து பாவம் எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி பேரு ஆர்த்தின்னு நெனைக்கிறேன். ரைட்? அவங்க அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒண்ணு விட்டிருந்தாப்ல. டிவோர்ஸ் நோட்டீஸு. அது வந்து அந்த அம்மையார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. வீட்லயும் தலைவன் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியமா தான் இருந்திருக்காப்ல. ஆமா. இந்த மாரி லைஃப் வந்து இப்படிதான் போயிட்டுருக்கு. அதனால என்னன்னா, இதுல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சக்சஸ்ங்கிற லீடுக்கு வந்தாலும் கூட, ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல இருக்கிறா அப்படிங்கிறது கூட, இந்த காலத்துல முழுசா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது போல. இப்போ வர்ற காலங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா, ஒரு டெஸ்டினேஷன் நம்ம அடைஞ்சுட்டோம் அப்படின்னு நெனச்சு, நம்ம வந்து அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க முடியாது போல. வேற ஒரு டெஸ்டினேஷன் அடையணும்னு நம்மள புஷ் பண்ணி மேல ஒருத்தங்க இப்படி தள்ளுனாங்களும், நம்மள விட்டு ஏதோ ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்மள விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இந்த மாரி செலிபிரிட்டீஸ்க்கு நடக்கிற விஷயத்த வச்சு, நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ, வெற்றி, உயரம் அப்படிங்கிறது வந்து தனியா தான் நின்னு உயரத்துல இருக்கணும். உயரத்துல இருக்கும்போது நம்ம தனியா தான் இருக்கணும். ஆனா, நான் தனியா இருந்தே உயரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ, எனக்கு இதெல்லாம் ஒரு லெசனா நான் பார்க்குறேன். அண்ட் இது ஒரு மோட்டிவேஷனா நான் எடுத்துக்கிட்டு, என்னுடைய பாத்துல நான் கரெக்ட்டா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. ஐ அம் சோ சாரி. பட் அடுத்த வாட்டி வர்றப்ப ஒரு பயங்கரமான கான்டென்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டோட உங்கள நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.